நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து கனவு கொட்டகை. இது வந்து ஒரு வில்லேஜில் ஒரு தியேட்டர் பின்னாடி நடக்கிற கதைன்றனால இதுக்கு வந்து கனவு கொட்டகை அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு காமெடி படம். இந்த பாடலை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து என்னோடய படத்தில் வர டைட்டில் சாங். ஆக்சுவலாக அந்த டைட்டில் சாங் எழுத போகும்போது இந்த ஐடியா கொடுத்தவரை திரு மதன் கார்கி அவர்கள் தான். நான் வந்து என்னோடய படத்துக்கு டைட்டில் சாங் எழுத போகும்போது அவர் வந்து இப்போ வந்து இந்திய சினிமா வந்து 100 ஆண்டுகளை கொண்டாடிக்கிட்டு இருக்குது, நம்ம ஏன் இது மாதிரி வந்து ஒரு பாடல் தயாரித்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போகவே சரின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் பண்ணதாங்க இந்த சாங்கு. தம்பி சிவா இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் ஆல்பம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவரை வந்து இது பண்ணுமாறு பேசுமாறு எனக்கு. அர்சல் மூர்த்தி சார், அவரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டராக அறிமுகமானது காரணமே அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாங் கொடுத்தாரு. என்னை நம்பி நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அது மூலிமா தான் நான் வந்து அடுத்தடுத்து படங்கள்லாம் கமிட்மெண்ட் ஆனேன். சார் வந்துட்டு சொன்னார், கனவு கொட்டகை ஒரு படம் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு எல்லா பாட்டும் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்திருக்கு. எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப பாராட்டி இருக்காங்க. சாருக்கு தான் எல்லா பெருமையாக வந்துட்டு மதன் கார்த்தி சாருக்கும் அர்சல் மூர்த்தி சார் தான். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அர்சல் மூர்த்தி வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும். எனக்கு ஆட் ஃபிலிம்ஸ்லாம் டைரக்ஷன் பண்ணுறப்போ அவரோட ஆட்ஸ்லாம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் வந்து ஆக்சுவலி இவ்வளோ பேரை மைண்ட் பண்ணி இவ்வளோ லெஜெண்ட்ஸ் ஞாபகம் வச்சு ஒருத்தர் விடாமல் பேர் விடாமல் எல்லாருக்கும் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் அன்பு. அந்த கனவு கொட்டை என்ற படம் மூலயமா ஹீரோவாக அறிமுகமாகிறேன். நான் ஃபஸ்ட்டு டேரக்டர் சார் என்கிட்ட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சாங் தான் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. அதுலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 100 years செலிப்ரேஷனை அவங்களே ஒரு சாங்லேயே செலிப்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதுக்கு மதன் கார்கி சார் லிரிக் எழுந்திருந்தாரு. நம்ம தம்பி சிவான்னு வந்து சாங்கில் இது பண்ணியிருந்தாங்க, கொரியர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமரஸ் ப்ராஜெக்ட் மட்டும் ஹியூமரஸ் இல்லை. இங்கே உட்காந்துருக்காரு டேரக்டர், அந்த சைடில் உட்காந்துருக்காரு டான்ஸ் மாஸ்டர், எல்லாமே ஒரு ஹியூமரஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ ப்ராஜெக்டும் சூப்பராக அந்த மாதிரி ஹியூமரஸாக வரும். அது நல்லபடியாக வர்றதுக்கு உங்கள் அனைவரோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இந்த பாடல் வந்து அந்த ஐடியா வந்து சொன்னப்போ 2-3 ஐடியா சொன்னேன் அவருக்கு. இப்படி பண்ணலாம், டைட்டில் சாங் பண்ணலாம் அப்படின்னப்போ அந்த 100 ஆண்டு சினிமாவை கொண்டாடுற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஐடியா வந்து பழைய பாடல்கள்லேருந்து இப்போ வரைக்கும் வந்த பாடல்கள்லேருந்து ஒரு 100 பாடலோட பல்லவிகள் மற்றும் ரொம்ப பாப்புலரான பாடலோட பல்லவிகள் எடுத்து அழகாக ஒரு பல்லவியும் இன்னொரு பல்லவியும் ஸ்டிச் பண்ணி அப்படியே ஒரு அழகான ஒரு பொருள் வர மாதிரி ஒரு பாடலாக ஒன்று பண்ணலாம். அது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஐடியா சொன்னேன். இன்னொரு ஐடியா இது சொன்னேன், இது மாதிரி ரேப் மாதிரி பண்ணலாம், ஒரு 100 பேரோட பேர்கள் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு இவங்க 100 பேருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்க 100 பேருக்கு மட்டும் இல்லை, அது ஒவ்வொருத்தரும் இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து அதுக்காக வந்து அந்த பாடல் வரிகளில் வரும், குடும்பம் மறந்து வீட்டை மறந்து கனவுகள் படைத்தவரும் தீங்கேன்ட்டு, அது மாதிரி இந்த கனவுகளுக்காகன்னு சொல்லிட்டு வாழ்ந்த எல்லாருக்குமே நன்றி சொல்கிற மாதிரி தான் இந்த பாட்டு வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அர்சல் மூர்த்தி அவர்களுக்கும் குழு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட நேம் வந்து கனவு கொட்டகை. நாங்கள் வந்து என்னென்னா முதல் முறையாக வந்து ஒரு பாடல் தயாரித்து வெளியிட்டு இந்த படத்தை துவக்குறோம். 100 ஆண்டு இந்திய சினிமாவை கொண்டாடுற மாதிரி இந்த பாட்டு வேணும்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் வரிகள் எழுதி கொடுத்தேன். அந்த வரிகளுக்கு வந்து ரகுநந்தன் அவர்கள் இசையமைச்சார். அது வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பாடி நடித்து கொடுத்துருக்காருங்க.
ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பம் மாதிரி இந்த சாங்கை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இன்றைக்கி நம்ம எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது, எத்தனையோ பேர் வந்து காலமாக இதுக்கு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்கிற மாதிரி இந்த பாடல் வேணும் அப்படின்னு நினச்சோம். வான்முட்டி நிற்கும் அக்கனவுகளோ இன்றி நாம் இல்லை என்பதனால் விதைத்தவர்க்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த கனவுகளை விதைத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ. கனவுகள் கனவுகள் இவை 100 ஆண்டு கனவுகள், யார் யாரோ நமக்காக உண்டாக்கிய கனவுகள், கற்பனையின் எல்லைகளை பொய்யாக்கிய கனவுகள், ஏழுலகை கண்முன்னே மெய்யாக்கிய கனவுகள், வான்முட்டி நிற்கும் அந்த கனவுகளோ இன்றி நாம் இல்லை என்பதனால் அதை விதைத்தவர்க்கே நன்றி. Always go நடராஜா முதலியா தியாகராஜா பாகவதர் எலிஸ் ஆர்டங்கன் என்எஸ் கிருஷ்ணன் பியூ சின்னப்பா சாண்டோ சின்னப்பா ஏவி மேயப்பன் பாபநாசம் சிவன் டிஆர் மகாலிங்கம் டிஆர் சுந்தரம் மருத காசி நகிரெட்டி தாதா மிராசி திருச்சி லோகநாதன் சிஎஸ் ஜெயராமன் எஸ்எஸ் வாசன் ஜி ராமநாதன் சுப்பைய நாயுடு சந்திரபாபு மார்க்கஸ் பார்க்லே தஞ்சை ராமயதாஸ் காமு ஷெரீப் எல்வி பிரசாத் அண்ணாதுரை மு கருணாநிதி. ஆஹா, கதைகளை விதைத்து கவிதைகள் தெளித்து கனவுகள் வளர்த்த அனைவருக்கும் நம் இதயத்தில் என்றும் இடம் இருக்கும். அவர்கள் கோலோய்ச்சி அந்த காலம் நம் மூச்சுள்ள வரையினில் நினைவிருக்கும். வான்முட்டி நிற்கும் அந்த கனவுகளோ இன்றி நாம் இல்லை என்பதனால் அதை விதைத்தவர்க்கே நன்றி. வளம்புரி சோமநாதன் சோலை மலை ஜாவர் சீதாராமன் கிருஷ்ணன் பஞ்சு ஏபி நாகராஜன் பிஆர் பந்துலு ரமணா பீம் சிங் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் உடுமலை நாராயண கவி ஜிக்கி கண்டசாலா ஏஎம் ராஜா பானுமதி டிஎம் சௌந்தரராஜன் பிவி ஸ்ரீனிவாஸ் சுசிலா ஜானகி வாணி ஜெயராம் எல்ஆர் ஈஸ்வரி விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் வாலி. தமிழும் இசையும் ஒரு சேர்ந்து காற்றை ஆண்டது 100 ஆண்டாய், காட்சிகள் கோடி ஒரு சேர்ந்து நம்மை ஆட்சி செய்தது 100 ஆண்டாய், நடிப்பும் நடனமும் ஒரு சேர்ந்து நம் துடிப்பை ஆண்டது 100 ஆண்டாய், இயக்கிய கனவுகள் ஒரு சேர்ந்து நம்மை மயக்கி ஆண்டது 100 ஆண்டாய். வான்முட்டி நிற்கும் அந்த கனவுகளோ இன்றி நாம் இல்லை என்பதனால் அதை விதைத்தவர்க்கே நன்றி. ஏவிஎம் சரவணன் காமகோட்டியன் ஆருதாஸ் புலமை பித்தன் வியட்நாம் வீடு சுந்தரம் வின்சென்ட் பஞ்சு அருணாச்சலம் ஸ்ரீதர் எஸ்பி முத்துராமன் எஸ்பி பாலசுப்ரமணியன் சித்ரா ஏசுதாஸ் மலேசியா வாசுதேவன் பிசி ஸ்ரீராம் தோட்டா தரணி பாலச்சந்தர் பாரத் ராஜா வைரமுத்து இளையராஜா மகேந்திரன் பாலு மகேந்திரா பாக்யராஜ் சுஜாதா மணிரத்னம் சங்கர் பாலா ஏஆர் ரஹ்மான். It's a dreamy life. கனவில் கோட்டை கட்டாதே என பழமொழி ஒன்று உள்ளதடா, கனவுகள் கொண்டு கட்டிய கோட்டை நாட்டை இன்றும் ஆளுதடா, கனவுக்காக தன்னை மறந்து வாழ்க்கை இழந்தவர் உண்டிங்கே, தன் குடும்பம் மறந்து வீட்டை இழந்து கனவுகள் படைத்தவர் உண்டிங்கே. வான்முட்டி நிற்கும் அந்த கனவுகளோ இன்றி நாம் இல்லை என்பதனால் அதை விதைத்தவர்க்கே
Here we go. MGR, Sivaji, Gemini Ganeshan, Anjali Devi, Pamini, Savitri, KR Vijaya, Saroja Devi, Jayalalitha, KB Sundarambal, Patakote, Kalyana Sundaram, Sigari, Govinda Rajan, Manorama, KV Mahadevan, Emma Radha, Balaya Rangaram, Emma Nambiyar, Balaji, Muthuraman, Ashoka, Joel Ramasamy, Tangavel, Nagesh, VK Ramasamy, Kamala Hassan, Rajinikanth. Yo, it's a century. Let's dream it high. கனவுகள் கனவுகள் இவை நூறாண்டு கனவுகள். அக்டோபர் 14 காலை 8 மணிக்கு நீங்கள் சுச்சுவேஷன் கொடுங்க, அவர் 3 லைன் உடனே லிரிக்ஸ் போடணும். அதுக்கு வந்து இமான் சார் டியூன் போடணும். ரம்யா மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின் கேட்டு ஒரு வில்லி அந்த சுச்சுவேஷன்ல கொல்லணும்னு உங்களுக்கு கோவம் வருது. அவனுக்கு என்ன லிரிக்ஸ் எழுதுவீங்க? ரம்யா சேர்த்துக்கலாம். ஏ ரம்யா உன்னை கொலை பண்ணணும், குத்தி குத்தி. ரம்யா கொலை பண்ணணும், குத்தி குத்தி. காலை 8 மணிக்கு விஷாலின் பாண்டிய நாடு. நான் யார் பிரச்சனையும் தலையிட மாட்டேன். ஆனால் லவ் ஃபெயிலியர் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் கேட்பேன்டா. பாஸ், சின்ன வயசுலேருந்து கூடவே இருக்கேன், பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கே கோவம் வரல, சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ கோவப்படுறீங்களே. நீங்கள் யார் பாஸ்? சூப் பாய், நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. சுற்றி பாருங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டு தான் தலைவா. நானும் தான்ப்பா. நானும் தான் தலைவா. எதிர்நீச்சல் ஆயுத பூஜை சிறப்பு திரைப்படம். சம்மந்தி, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துக்கிறீங்களா? சம்மந்தி, குட் மார்னிங். காஃபி குடிங்க சம்மந்தி. சம்மந்தியா? குமார் எல்லாத்தையும் சொல்லிட்டான். குடி குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா முதல் முறையா குடி குடியை காப்பாத்திருக்கு. இந்தங்க டவல், நான் குமாரோட சின்னக்கா. வீட்டை பாக்குறீங்களா சம்மந்தி? வாஸ்துப்படி பச்சை கலர் தான் அடிச்சு வச்சிருந்தோம். அப்புறம் சஞ்சனாக்கு எல்லோ பிடிக்கும்னு குமார் சொன்னா, அதான் வீட்டையே மஞ்சளா மாத்திட்டோம். I love my auntie சஞ்சனா. என்ன சம்மந்தி பாக்குறீங்க? பெத்த அம்மா என்ன விட வரப்போற அத்தை மேலதான் உயிரா இருக்கா இல்லடா? குழந்தை வாமிட் எடுக்கிறா, உடம்பு சரியில்லையா? எங்க ஃபேமிலி சுத்த சைவம் தான், ஆனா சஞ்சனா அசைவங்கிறதுக்காக நாங்களாம் நான்வெஜ்ஜுக்கு ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? கண் கலங்கி இருக்கே. எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்குல சம்மந்தி? இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேர்தலை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும். நீயா வேலை செய்யணும் குமார் ஆயுத பூஜை சிறப்பு திரைப்படம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
First of all, let me say it's a great pleasure for me to be here this afternoon. It's a great opportunity for me to get involved in something different, something that I have a lot of love in. Music is something I have great passion for. As you all know, I enjoy my time on the cricket field. I enjoy my time playing for the Chennai Super Kings. I develop a great fan base here in Chennai, and I must say I'm very blessed and lucky to be a part of this project. For me, I think both countries are similar in culture and lifestyle. Coming from the Caribbean, from the West Indies, Trinidad and Tobago, where is my home country, where mixed culture. Away from home, Chennai make me feel like I'm home. So I'm really grateful and honored to be chosen to be a part of this project. I'm really looking forward to it, looking forward to meeting new people, looking forward to dancing and entertaining the people. And I know it's going to be a great success. என் பேர் நிவாஸ் ஆதித்தன். என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது விஜய் டிவிலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முதல்ல ஜோடி நம்பர் 1 பார்ட் 1க்கு நான் ஒன் ஆஃப் த கோரியோகிராஃபராக இருந்தேன். ஸோ அங்கேருந்து என்னோடய பயணம் தொடங்கியிருக்கு. இது உலா படத்தில் நான் இது என்னோடய 3வது படம். இதில் நான் ஒன் ஆஃப் த ஹீரோவாக நடிக்கிறேன். இதில் மொத்தம் 5 ஹீரோ: வித்தார்த், அஜ்மல், அசோக், நான், நந்தன் ஒரு புதுமுகம் அறிமுகம் வராங்க. இதில் ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, கிரிக்கெட் பிளேயர் பிராவோ எங்களோட டான்ஸ் ஆடுறாரு. அதுவும் இல்லாமல் என்னோட சாங் ஆடுறாருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஜய் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் வட்சன். எங்கேயும் எப்போதும் வத்தி குச்சி. அதுக்கப்புறம் மல்டி ஸ்டாரராக நான் பண்ணுற ஒரு படம் மூலா. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. ஆனால் ஆடிஷன் கொடுத்தது நான் வேற ஒரு ரோல், அப்புறம் இப்போ பண்ணது வேற ஒரு ரோல். ஸோ இந்த ரோல் நான் மெயினாக பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு காமெடி பண்ணணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு நிறைய ஒரு காமிக் சென்ஸ் உள்ள ஒரு ரோல். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஒரு 28 கேரக்டர்ஸ் அவங்கள சுற்றி ரிவால்வ் ஆகிற ஒரு ஸ்டோரி, ஒரு 48 ஹவர்ஸில் நடக்கிற ஸ்டோரி. எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த எங்கேயுமே சரவணன் சாருக்கும், ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களுக்கும், மற்றும் இளைய தளபதி விஜய் சாருக்கும் சின்சியர் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். படத்தோட இயக்குனர் திரு ராஜன் மாதவ் அவர்கள். முரண் படத்துக்கு அப்புறம் திஸ் இஸ் இஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம். சித்திரம் பே ஸ்டுடியோட தயாரிப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் உலாவோட ப்ரொடியூசர். வெரி ப்ரீஃப்லி சொல்லணும்னா, இந்த படம் ஒரு ராஜன் மாதவ் பெயிண்டிங்னு சொல்லலாம். அவரோட இந்த பெயிண்டிங்கில் நான், அஜ்மல், விதார்த், ராதிகா ஆப்டே, காயத்ரி, நந்தன் ஒருத்தர் புதிய அறிமுகமாகிறாரு. இந்த டீமோட ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சது. ஐம் வெரி லக்கி. இந்த படத்தில் சலீம்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐம் ரியலி கிளாட் அண்ட் தேங்க்ஃபுல் தட் முருகா பிடிச்சிருக்கு. பின்ன கோழி கூதில் ரொம்ப யதார்த்தமான ஒரு கோயிலெல்லாம் ஏமாற்றி வைக்கிற ஒரு வியாபாரியாவோ, இல்லை ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு முருகனாவோ, இல்லை பிடிச்சிருக்கு படத்தில் ரொம்ப ஒரு ஆர்டன்ட் லவராக பார்த்துருப்பீங்க. ஒரு கம்ப்ளீட் புது பரிமாணத்தில் ஒரு நியூ ஷேடில் சலீமா இந்த படத்தின் மூலமாக அவங்க முன்னாடி வருவேன். ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்ட். அது என்னென்னா, இந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களை விட இந்த படத்தை இயக்குற இயக்குனரும் கேமராமேனுக்கும் தான் இது ரொம்ப வேலை ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ ஒரு தொடர்பு, ஓப்பனிங் ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்குமே அவ்வளோ டைட்டாக இருந்தது. ஏன்னா நான் முதல்ல 1 ஹவர் படிச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் படிச்சுக்கலான்னு புக்கை மூடி வச்சேன். திருப்பி மறுபடியும் படிக்கும்போது எனக்கு ஆரம்பத்துலேருந்து வரணுங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருந்தது. நான் அப்போ தான் சொன்னேன், ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்கிரிப்டுங்க. இதை உங்களுக்கு தான் வேலை, எங்களுக்கெல்லாம் வேலை ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் நேரேட் பண்ண விதமே ஷார்ட் பை ஷார்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக நேரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்ட் பண்ணும்போது.
நான் இப்போ சமீபத்தில் எல்லாருமே சொன்னாங்க என்னோடய படம் வந்து 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் உங்கள் படம் வரல, நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேரே நண்பர்கள் நீங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டும் இல்லை, இதோடைய திரைக்கதை ஓட்டம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் அற்புதமான ஒரு ட்ராவல் இருந்தது. எல்லாருமே இதில் யார் ஒருத்தவங்க சின்னது பெருசு அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு அற்புதமான கதாபாத்திரம், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் இப்போ தான் அஜித் சார் நேற்று ஷூட் முடிச்சுட்டு இங்கே வரேன். அவரோட இருக்கிற ஒவ்வொரு நாளுக்குமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அஜித் அண்ணாவோட இருக்கும்போது நேற்று நைட்டு திடீர்னு வந்தேன், இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுன்னாங்க. ஓ நான் வந்துடுறேன் அப்படின்னா, அப்புறம் நைட்டு என் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னான், சிங்கப்பூர்லேருந்து பிராவோ வந்து இதில் ஒரு டான்ஸ் ஆடுறாராம அப்படியா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமே சொல்லி அப்படின்னா தயாரிப்பாளருக்கு கேட்டேன், என்ன சார் டான்ஸ் ஆடுறாங்களா? ஆமாம் அதான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு சொல்லிட்டாங்களான்னு சொன்னீங்க? சொல்லிட்டாங்க தெரியும் நான் இதை நான் அவர் நினச்சா இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வந்து கிரிக்கெட். இப்போ நான் கால் அடிபட்டதுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதில்ல, ஐபேடில் நெட்டு எதெல்லாம் பார்க்குறதில்ல, கிரிக்கெட் விளையாடுறது மட்டும்தான். அதுவும் கிரிக்கெட் விளையாடும் போது சென்னை தான் சூஸ் பண்ணுவேன். அப்புறம் அதில் விளையாடணுன்னா பிராபோலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். காசு கொடுத்து வாங்குறதுக்கு இப்போ இவரை வாங்குறதுக்காகவே நான் கேம் நல்லா விளையாடணும். 2000 ரூபா அதில் ஜாஸ்தியாகும் ஒரு கேமு. அவரை வச்சு தான் விளையாடுவேன். இப்போ எனக்கு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்ச் பண்ணும்போதும் அவருடைய டான்ஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கங்கம் ஸ்டைல் ஆட்டங்கள். இப்போ வந்து இந்த படத்தில் அவரோட ஆட்டத்தை பார்க்குறது உங்களை மாதிரியே நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன். சிறப்பாகவே இந்த படம் வந்திருக்கு. அது கண்டிப்பாக ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வணக்கம் சென்னை, அனிருத் அன்பிளக்ட். அத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். ஒரு சப்ஜெக்ட் தானே எனக்கு பாஸ், மிச்சம் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில். சீரியஸா நடிக்கிறேன். நீங்க 3 பேர் முடிச்சா என்ன அர்த்தம் அது? ஒசக்க செத்த ஒசக்க போய் மெதக்கத்த வானேத்தி விட்டு விட்டா. அனிருத்தோட காம்போசிஷன் அப்படிங்கிறது சிவாவோட முகம் நாங்க ரிலேட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விஜயதசமி சிறப்பு நிகழ்ச்சி போத்தீஸ் வணக்கம் சென்னை அனிருத் அன்பிளக் காலை 10 மணிக்கு உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்க்காத ஐயோ பார்க்காத ஐயோ பார்க்காத. நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்சு குறைக்கிற சட்டின்னு தானா நீ காசிருக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டின்னு தான். இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. பார்க்காத ஐயோ
பார்க்காத நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான் நேக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான ஐயோ பார்க்காத பச்சை புள்ள போறேன் இழைச்சு கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும் உறவா உள்ள வர உன்னை பார்ப்பேன் தெளிவா செக்க செவந்து நான் போகும்படிதான் தொன்ன மறந்து பாக்குறேன் என்ன இருக்குது என்கிட்டன்னு என்ன முழுங்க நீ பாக்குற இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழானேன் பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத எட்டி பார்த்த என்ன தெரியும் ஒத்து பாரு உண்மை புரியும் தொழில் இருந்து நீ பார்த்தா சரியா பக்கத்துல வந்து பாரு முறையா என்னத்துக்கு என்ன பாக்குறேன்னு அப்ப திட்டி புட்டு போனவ கொட்டிக்கொள்ள உன்னை பாக்குறேன்னு கூறப்பட்டு இப்போ வாங்குவேன் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான் நானேக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாத எத்தனை பேர் குடிக்க வந்துக்கிறீங்க எல்லாம் கை தூக்கலாம் பாப்பா என் சொக்கு பாப்பா எதுக்கு நீ எங்குற ஏலூசி நீ பூட்ட போட்டு சிங்களாய தூங்குற மகுல மரக்கடிக்க வச்ச பகுல சரக்கடிக்க வச்ச லகுல கீழே படுக்க வச்ச தொங்குல தண்ணி குடிக்க வச்ச மேரேஜ் மச்ச
மச்சான் கலீஜுன்னு கஜா சொன்னா தெரிஞ்சு போச்சு எனக்கு அவ மாறு வேஷந்தா அவளை நம்பி போய் நான் ஆன மோசந்தா அழுது காட்டி போடுறாள் கேடி வேஷந்தா வருஷம் புல்லா எனக்கு மட்டும் ஆடி மாசந்தா ஊருக்குள்ள எல்லாமே பொம்பளைக்கு சப்போட்டு ஆம்பளைங்க நாங்க எங்க கொடுப்பொண்டாரு போட்டு கையில கொடுத்து புட்டா 1 இயர் வாரண்டி காலம் புள்ள தர மாட்டா எனக்கு அவ கேரண்டி. மச்சான் போலீஸ் நிறுத்துங்கடா. என்னடா இந்த நேரத்தில் ஆட்ட வேண்டி கிடக்குது? வீட்டில் பொண்டாட்டி தொலை தாங்க முடியல சார், அதான் இப்படி ரோட்டில் ஆடிட்டு இருக்கிறோம். அதனால தானே நானே நைட் டியூட்டி வாங்கி பார்த்துனுக்குறேன். என்ஜாய். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. ஹே ஆனா உனாம வாழ தேடி போவ, நீ வேணான்னு போனா தேவதாசாவ. அவளேட்டாதான் டாட்டா சொல்வா, பின்னால போவாத. இல்ல வேணாம். ஊத்திகண்ணா, மனசை நீ கொஞ்சம் தேத்திக்கண்ணா. வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேஃப்டியா போட்டுங்கண்ணா. லவ்ல மாட்டிக்கிட்டா சேத்துல சிக்கிடுனா. ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா, இவளுங்க டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலனா. போதா 3 வரையில் போகுனா, போகாத போதனா. அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா. ஒத்திக்கனா, மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா. வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் உழல்னா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. சாட்டர்டே டேட்டிங்னு கூட்டிட்டு போவானா. ஆக்டிங்னா ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா. ஹாயின்னு சொல்லிடுவா, எஸ்கேப் ஆகிடுனா. ஸ்கூட்டில ஏத்திக்குவா, டெட் பார்த்துக்கனா. கைய வீசி நீ எல்லாம் கண்ணா மூச்சு ஆடுவ, கண்ண
கண்ணை திறக்கும் போதுதான் ஒன்ன நீயும் தேடு பட்டவன் சொல்லுற காதல வேணான்னா ஒத்திக திக திகனா மனசனி கொஞ்சம் தெத்திகனா குவாட்டரும் டரும் செஞ்சுச்சுனா கொட்டுது காதல் தத்துவனா வாங்கணும் உனக்குங்கண்ணா மை சாங்குன்னு கேளுங்கண்ணா நான் ஒல்லண்ணா ரொம்ப அவளை தேடி போவ நீ வேணான்னு போனா தேவதாசாவ அவளேட்டாதான் பாய் பாய் டெல்வா பின்னால டோன்ட் கோ ஒத்திக ஒத்திக ஒத்திகனா மனசரி கொஞ்சம் தேத்திகனா வாட்டரும் செஞ்சுச்சுனா கொட்டது காதல் தத்துவனா ஒத்திக திக திகனா மனசரி கொஞ்சம் தேத்திகனா வாட்டரும் செஞ்சுச்சுனா கொட்டது காதல் தத்துவனா Come bro, welcome bro. Yes, song you hear bro. No blabber bro. Only feeling bro. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவில் மணி ஓசை தன்னை கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ இங்கே வந்ததாரோ அடே வசனம் பட்டே கிளப்புதுடே. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம் உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம். எப்படி இருக்கா பாருங்க, சும்மா தங்க செல மாதிரி. அவளை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், அவதான் என் ஆளுன்னு. பிரியா, உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச முன்னால பின்னால என் மனசுக்குள்ள செல்லம். சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கு. அதுவும் அந்த கரீனா சோப்ரா இருக்காளே, நோ எமோஷன் லீவ் இட். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. நான் 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். மும்பை கரீனா சோப்ராவா இல்ல அம்பை தேவி பிரியாவா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீ பொழைச்சுக்கோடா, நீ பொழைச்சுக்குவா. இவனுங்கெல்லாம் எங்க சார் படிச்சு உருப்பட போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களா தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா?
நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இல்லை விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல நான் காந்தி நினைப்பா? தேங்க்யூ ஜாது. உன் வெளிச்சத்தால கிடைக்கிற சக்தியோட ரகசியத்தை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த உலகத்துக்கு, மனித நேயத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா அமையும். என்னோட உலகத்துக்கு வரவேற்கிறேன். போலீஸ்டா.
நில்லு. இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்களே, உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்க? வண்டி வண்டி இறங்கடா கீழே. என்ன இறங்க? எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்லையா, அவன் ஓனரு. டிரைவர் சபரிமலைக்கு போயிருக்கிறான். அவங்க பார்க்கதான் பெரிய எடுத்த பசங்க, ஆனா படு லோக்கல் விட்டுறாத.